காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் பலவீனமடைந்து விட்டார்களா அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை உள்ளே வரவழைத்து சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா? யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய நகர்வுகள் எவ்வாறு அமைந்துள்ளன? காசாவில் உள்ள அரபு பழங்குடி குலத்தவர்களும் முக்தார்களும் பிரதேச உறுப்பினர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிக்கை. காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை அதிகரிப்பதற்கு திட்டமிடும் நெட்டன்யாகவும் கைகூலி அப்பாஸின் ஃபத்தா அமைப்பும் இவர்களோடு இணைந்து கொள்ளப் போகும் எகிப்திய தரப்பினரும் காசாவை விட்டு வெளியேறும் 100 பலஸ்தீனிய இளைஞர்களும் அடுத்த கட்ட பிரச்சாரங்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான அதிரடியான உச்ச பதிலடி தாக்குதல்கள். நாங்கள் யெமன் மீது உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். யெமன் மீதான இந்த தாக்குதல்கள் இனி நீண்ட காலத்திற்கு தொடரப் போகின்றன. யெமன் ஹவுதிகள் உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளார்கள். ஆனால் தற்போது எங்களுடைய உச்சக்கட்ட தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதிகள் பலவீனமடைந்து வருகின்றார்கள். எங்களுடைய தாக்குதல்களினால் யெமன் ஹவுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் நாங்கள் அவர்களை முழுமையாக அளிக்கும் வரையில் இந்த தாக்குதல்களை தொடருவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜோ பைடனின் நிர்வாகம் செங்கடல் பிரதேசத்திலே படுதோல்வி அடைந்திருந்தது. ஜோ பைடனின் நிர்வாகத்திற்கு கீழால் செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்க கடற்படைகள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் பலவீனமடைந்து விட்டதாகவும் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்க கடற்படைகள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த கருத்துக்களின் மூலமாக சர்வதேச பிரச்சாரத்தினை மேற்கொள்கின்றார். ஆனால் உண்மையில் களத்திலே எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை. ஜோ பைடனின் நிர்வாகத்திற்கு கீழால் அமெரிக்க கடற்படையினர் செங்கடல் பிரதேசத்திலே எவ்வாறான இழப்புகளை சந்தித்திருந்தார் தற்போது அதைவிட மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டாலும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்களை அவர்களுக்கு தடுத்து நிறுத்த முடியவில்லை. அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீதான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் அமெரிக்காவின் இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களின் மூலமாக குறைக்க முடியவில்லை. யெமனுக்குள்ளே குடியேற்ற பிரதேசங்கள் இலக்கு வைத்து யெமன் பொதுமக்களை இலக்கு வைத்து அமெரிக்கா எவ்வளவு வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டாலும் யெமன் மக்கள் உறுதியாகவும் வலிமையாகவும் இருக்கின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு அமெரிக்கா யெமன் மீது 8க்கும் அதிகமான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. சனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யெமனினுடைய விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் ட்ரூமேன் போர்க்கப்பலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக யெமனினுடைய கடற்படையினரும் வான்படையினரும் ஒன்றிணைந்து அமெரிக்காவின் கடற்படைக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்று அதிகாலை யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் சவுதி அரேபியாவினுடைய வான்படையின் உதவியோடு இந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று மாலை யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பென்குரியன் விமான நிலையத்தின் இலக்கு வைத்து அதிரடியான 2 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். யெமன் ஹவுதி இராணுவத்தின் இந்த ஏவுகணைகள் டெல் அவீவ் கர்ஹாமையில் வீழ்ந்து வெடித்திருப்பதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் இந்த தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையமானது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. காசாவிலே ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. காசாவிற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து மனிதாபிமான உதவிகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வெளியேறுவதற்கான அனுமதியை மாத்திரம் வழங்கியுள்ளது. தற்போது காசாவிலே வைத்தியசாலைகள் அனைத்தும் முழுமையாக சேதமாக்கப்பட்டுள்ளன. காசாவில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை பயன்படுத்தி பலஸ்தீனிய மக்களுக்கு சிகிச்சைகளை வழங்க முடியாது. படுகாயமடைந்தவர்களுக்கு தேவையான உரிய சிகிச்சைகளை காசாவில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் மூலமாக மேற்கொள்ள முடியாது. காசாவிலே தற்போது 1,50,000க்கும் அதிகமான படுகாயமடைந்த பலஸ்தீனிய மக்கள் காணப்படுகின்றார்கள். இவர்களிலே 30,000க்கும் அதிகமான படுகாயமடைந்த பலஸ்தீனிய மக்களுக்கான சிகிச்சைகளை காசாவில் வழங்க முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு காசாவிலே படுகாயமடைந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய சிறுவர்களையும் முதியவர்களையும் இன்னும் ஏனையவர்களையும் எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்தார். ஆனால் இதற்கு முன்பு எகிப்தினுடைய எல்லை பிரதேசத்திலே பல தனியார்
வைத்தியசாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. காசாவிலே படுகாயமடைந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை எகிப்து எல்லை பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனியார் வைத்தியசாலைகளின் மூலமாக சிகிச்சைகளை வழங்கினார்கள். இவ்வாறு பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கியதற்கு பிறகு அவர்களை மீண்டும் காசாவிற்குள்ளே அனுப்பி வைத்தார்கள். ஆனால் சிறு தொகையான பலஸ்தீனிய மக்களுக்கு மாத்திரமே இவ்வாறு சிகிச்சைகளை பெறுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனுமதித்திருந்தது. இப்படியான நிலைமையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு எகிப்து எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தனியார் வைத்தியசாலைகளை முழுமையாக நீக்கிவிட்டு காசாவிலே படுகாயமடைந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு அழைத்துச் செல்வதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். இவை தொடர்பாக 2 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். காசாவிலே படுகாயமடைந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான முழுமையான சிகிச்சைகளும் சத்திர சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதிலே எந்தவிதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் சிகிச்சைகளுக்காக காசாவை விட்டு எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் வெளியேறி இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் மீண்டும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்காத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது ஒவ்வொரு நாளும் கரீம் ஷலோம் எல்லை பிரதேசத்தினூடாக படுகாயமடைந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை பேருந்துகளில் ஏற்றி வழி அனுப்பி வைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான படுகாயமடைந்த பலஸ்தீனிய மக்கள் கரீம் ஷலோம் பிரதேசத்தினூடாக பேருந்துகள் மூலமாக ஜோர்டானுக்கும் எகிப்தினுடைய வைத்தியசாலைகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றார்கள். படுகாயமடைந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய குழந்தைகளுடன் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் காசாவை விட்டு வெளியேறி வருகின்றார்கள். அதே நேரம் இவ்வாறு சிகிச்சைகளுக்காக காசாவை விட்டு வெளியேறி இருக்கக்கூடியவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு பொழுதும் மீண்டும் காசாவிற்குள்ளே அனுமதிக்காது. அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை எந்தெந்த வழிகளில் வெளியேற்ற முடியுமோ அந்த வழிகள் அனைத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது முயற்சி செய்து வருகின்றது. 3 வாரங்களுக்கு முன்பு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான புதிய முன்மொழிவு ஒன்றினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார்கள். தற்போது இந்த முன்மொழிவுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. தானாக முன்வந்து வெளியேறக்கூடிய பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பாக காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கீழால் புதிய நிர்வாக அலகு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தனியான நிர்வாக அலகின் மூலமாக அமைப்பின் மூலமாக காசாவிலிருந்து வெளியேறுவதற்கு விரும்பக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான அனைத்து விதமான உதவிகளும் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் முதலாவது கட்டமாக காசாவில் இருந்து 100 பலஸ்தீனிய இளைஞர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு வெளியேற்றப் போகின்றது. அதாவது வடக்கு காசாவின் ஜெய்தூன் பிரதேசத்திலே ஹமாஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குலத்தோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதன் விளைவாகவே இந்த முடிவுகளும் வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குலத்தின் தலைமைகள் காசாவை விட்டு வெளியேறுவதற்கான 100 இளைஞர்களை தெரிவு செய்துள்ளார்கள். காசாவில் இதற்கு பிறகு எந்த விதமான பொருளாதாரமும் இருக்க போவதில்லை. காசாவில் இதற்கு பிறகு எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் போவதில்லை. இதனால் காசாவை விட்டு வெளியேறி நீங்களாவது பிழைத்துக் கொள்ளுங்கள் என 100 பலஸ்தீன இளைஞர்களை தெரிவு செய்து ஹமாஸுக்கு எதிரான அரபு பழங்குடி குலத்தினுடைய தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் ஒப்படைத்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த 100 இளைஞர்களுக்கும் தேவையான உதவிகளை வழங்கி அவர்களை இந்தோனேஷியாவிற்கு அனுப்பி வைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இந்தோனேஷியா நாட்டிலே இவர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவற்றினையும் மிகப்பெரிய பிரச்சாரமாக மேற்கொள்ளும். காசாவில் இருக்கக்கூடிய கைகூலி அப்பாஸின் ஃபதா அமைப்பினரும் இதற்கான முழுமையான ஆதரவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் தொலைபேசிகளுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பியுள்ளது. நீங்கள் அனைவரும் ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். காசா முழுவதும் ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் ஹமாஸுக்கு எதிராக திரண்டெழுவதன் மூலமாகவே உங்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கப்பெறும். நாங்கள் இந்த போரை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஹமாஸுக்கு எதிராக திரண்டெழுங்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களை தூண்டி விடுவதற்கான குறுஞ்செய்திகளை அனுப்பி வருகின்றது. அத்தோடு நெட்டன்யாஹூ சபையில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். போரின் தொடக்கத்திலிருந்து நாங்கள் காணாத ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தற்போது காசாவிலே நடைபெற்று வருகின்றன. எங்களுடைய கொள்கைகளும் திட்டங்களும் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனையே இந்த ஆர்ப்பாட்டங்கள் குறிக்கின்றன. காசா இதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்கின்ற நிலைமை வரும் வரை நாங்கள் காசாவிலே போரை தொடர்வோம். அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து வருகின்றது. நாங்கள் காசாவிலே அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்து காசாவின் பல
பிரதேசங்களை கைப்பற்றி ஹமாஸுக்கு உச்சழுத்தத்தினை வழங்குவோம் என நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான போராட்டங்களை அதிகரிப்பதற்காக கைகுலி அப்பாஸின் ஃபதா அமைப்பை பயன்படுத்தியும் ஃபதா அமைப்பின் ஆதரவாளர்களை பயன்படுத்தியும் ஜெய்துன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு எதிரான அரபு பழங்குடி குலத்தை பயன்படுத்தியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்போது தெற்கு காசா பிரதேசத்திலே ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கான அழுத்தங்களை எகிப்திய தரப்பினரும் மறைமுகமாக வழங்கி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்று காலை தெற்கு காசா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குலத்தவர்களின் தலைவர்களும் இவர்களை வழிநடத்தக்கூடிய முக்தார்களும் ஆளுநர் குடும்பங்களும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். ஹமாஸுக்கு எதிராக எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக தெற்கு காசா பிரதேசத்திலே ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பிக்குமாறு எங்களுக்கு அழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பலஸ்தீனிய போராளிகளின் முதுகிலே நாங்கள் ஒரு பொழுதும் குத்தப் போவதில்லை. பலஸ்தீனிய எதிர்ப்பை பாதுகாப்பது எங்களுடைய சமூக பொறுப்பாகும். நாங்கள் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக, ஹமாஸுக்கு எதிராக, பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை அணிதிரளுமாறு அழைப்பு விடுத்திருப்பதாக எகிப்தினுடைய கைரோ நியூஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. இவற்றினை நாங்கள் முழுமையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக செயற்பட போவதில்லை. எங்களுடைய போராட்டங்களின் மூலமாகவும் பலஸ்தீனிய எதிர்ப்பின் மூலமாகவுமே ஆக்கிரமிப்பினை வெளியேற்றுவதற்கான இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும். பலஸ்தீனிய எதிர்ப்புக்கு நாங்கள் முழுமையான ஆதரவினை வழங்குகின்றோம் என தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய முக்தார்களும் பழங்குடி மக்களின் தலைமைகளும் ஆளுநர்களின் குடும்பங்களும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு மத்திய காசாவில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி மக்களின் தலைமைகளும் முக்தார்களும் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். நாங்களும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கு முழுமையான ஆதரவினை தெரிவிப்பதாகவே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யுத்தத்தினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அரபு பழங்குடி மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த போராட்டத்தையும் ஹமாஸுக்கு எதிரான போராட்டமாக சித்தரிப்பதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் சவுதி அரேபியாவுடைய ஊடகங்களும் கடுமையான முயற்சிகளை எடுத்திருந்தன. காசாவிலே அவசரமாக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு 7 வாரத்திற்கான ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை எகிப்திய தரப்பினர் முன்வைத்திருந்தார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு சம்மதிக்குமாக இருந்தால், 2ஆம் கட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான விருப்பத்தினை தெரிவிக்குமாக இருந்தால் இந்த 7 வார யுத்த நிறுத்தத்திற்கும் சம்மதத்தினை நாங்கள் வழங்குகின்றோம் என ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் காசாவில் யுத்தத்தினை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான முழுமையான உத்தரவாதத்தினை ஹமாஸுக்கு வழங்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதனை ஹமாஸினுடைய செயற்பாட்டு தலைவர் கலீல் அல் ஹையா அவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தோடு இன்று காலை கலீல் அல் ஹையா அவர்கள் இந்த அறிவித்தலை வெளியிட்டதை தொடர்ந்து எகிப்திய தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் பெரும்பாலும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவின் ஜபலியா கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்துள்ளது. தெற்கு காசாவின் ரஃபா தாலல் சுல்தான் பிரதேசத்தினூடாகவும் நுழைந்துள்ளது. கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்தினூடாகவும் நுழைந்துள்ளது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைப்படையினர் குறித்த பிரதேசத்தினூடாக மெதுவாக முன்னேறி இருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் காசாவிற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக இன்னும் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைப்படைகளுக்கு எதிராக எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. பேச்சுவார்த்தைகள் மூலமாக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை எட்ட முடியும் என்றே பலஸ்தீனிய தலைமைகள் காத்திருந்தார்கள். ஆனால் தற்போது பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் இன்னும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. இவ்வாறு பலஸ்தீனிய போராளிகள் தரைவழி தாக்குதல்களை இன்னும் ஆரம்பிக்காமல் இருப்பதற்கு 2 காரணங்களே இருக்கக்கூடும். ஒன்று, காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் பலவீனமடைந்திருக்க வேண்டும். பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்க வேண்டும். யுத்தத்தினை இன்னும் பல நாட்களுக்கு நீடிப்பதற்கான திறன்களை பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் இழந்திருக்க வேண்டும். அல்லது பலஸ்தீனிய போராளிகள் புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி இருக்கலாம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை உள்ளே நுழைவிட்டு அதற்கு பிறகு அவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கலாம். ஒரு புதிய யுத்த தந்திரத்தினை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்காக காத்திருக்கலாம். காசாவிற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஒரே நேரத்தில் பல இழப்புகளை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களையும் வகுத்திருக்கலாம். மேலும் இவை தொடர்பான பலஸ்தீனிய ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்தியஸ்தர்களுடைய அழுத்தங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தங்கள் மூலமாக தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே பலஸ்தீனிய போராளிகள் பொறுமையாக இருக்கின்றார்கள். ஆனால் இதனை நெட்டன்யாஹூவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் தவறாக புரிந்து
கொண்டுள்ளார்கள். ஹமாஸ் பலவீனமடைந்து விட்டதாகவும் பலஸ்தீனிய போராளிகள் பலவீனமடைந்து விட்டதாகவும் நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் கணிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இது நெட்டன்யாஹுவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ராணுவ தலைமை அதிகாரிக்கும் அதீத நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பிறகு ஹமாஸினால் எதுவுமே செய்ய முடியாது என்பதனை பிரதிபலிக்கும் நோக்கத்தோடு நெட்டன்யாஹுவின் கருத்துக்கள் அமைந்துள்ளன. ஆனால் உண்மையில் காசாவின் களத்திலே ஹமாஸ் பலவீனமடையவில்லை, பலஸ்தீனிய போராளிகள் பலவீனமடையவில்லை. புதிய ராணுவ தலைமை அதிகாரியை பயன்படுத்தி நெட்டன்யாஹு புதிய திட்டங்களை மேற்கொள்ளும் போது காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய முகமது சின்வர் மாத்திரம் அமைதியாக இருப்பாரா? நெட்டன்யாஹுவுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முகமது சின்வரும் அவருடைய போராளிகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியும் எதனை பலவீனமாக நினைக்கின்றார்களோ அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனத்தினை ஏற்படுத்த போகின்றது என குறித்த ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனவே காசாவின் களத்திலே நகர்வுகள் எவ்வாறு மாறப்போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.